தேவி நாராயணீய 36ஆம் தசகம். மூல பிரகிருதி மகிமை. பிரம்மம் ஆத்மா என்று தொடங்கிய பதங்களால் வேதாந்தம் எதை காண்கிறதோ அதுதான் மூல பிரகிருதி. அதை ஆதி மகத் என்று கூறுகிறார்கள். மூல பிரகிருதி ரூபமில்லாதது, ஆனால் பல உருவங்கள் எடுக்க முடியும். இந்த மூல பிரகிருதியின் அவதாரங்களில் முக்கியமானது துர்கா, ராதா, லக்ஷ்மி, சாவித்ரி, சரஸ்வதி ஆகிய 5 தேவியரின் அவதாரங்களாகும். ஒவ்வொரு அவதாரத்திற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு. தன் உண்மை பக்தர்களின் துர்கதி தீர்ப்பவள் துர்காதேவி. தன்னை நம்பி சரணடைபவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாள். துர்கமன் என்னும் அசுரனை வதம் செய்தவள். அதன் காரணத்தாலும் துர்கா என்று அழைக்கப்படுகிறாள். ராதை கிருஷ்ணரின் லீலைகளை ரசிப்பவள். கிருஷ்ணனுக்கு பிரியமானவள். ராசலீலை ஆடினவள். தன்னை ஆராதிப்பவர்களின் ஆசையை பூர்த்தி செய்பவள். அவர்களின் சமாகமத்திலிருந்து பிரம்மாண்டம் உற்பத்தி ஆனது. மூலகத்தின் அழகும் ஒருங்கே இணைந்தவளாவாள் தேவி ராதை. லக்ஷ்மி தேவி மங்கள ரூபிணி. இவள் அனுகிரகம் பெற்றவர்கள் சோபையும் காந்தியும் உடையவர்களாக இருப்பார்கள். விவசாயியின் கர்த்தக லட்சுமி, வாணிபனின் வாணித்ய லட்சுமி. கண்களால் காணும் சௌபாக்கியம் எல்லாம் இவள்தான். கிரகத்தில் கிரகலட்சுமி, கிராமத்தில் கிராமலட்சுமி, நகரத்தில் நகரலட்சுமி. சரஸ்வதி வித்யாஸ்வரூபிணி. சாஸ்திரம், விஞ்ஞானம், பாடல், படிப்பு, பேச்சு, நாட்டியம், எழுத்து எல்லாம் தருபவள். பாணினி, காத்யாயனன், பதஞ்சலி, பாதராயணன் ஆகியோர் இவளின் அனுகிரகம் பெற்றவர்கள். வேத வியாசரின் 4 வேத சிஷ்யர்களில் யஜுர்வேத சிஷ்யன் வைசம்பாயனன். சிஷ்யர்களில் முக்கியமானவர் யாக்ஞவல்யர். குரு சாபத்தால் சகல வித்யையையும் மறந்து சூரியனை துதித்தார். சூரியன் குதிரை ரூபத்தில் யஜுர்வேத வித்தையை கொடுத்தான். இதை பலப்படுத்த தேவியின் அருள் வேண்டும் என்றார். யாக்ஞவல்யர் சரஸ்வதியை நினைத்து தவம் செய்தார். ஒளிமயமாக தேவி காட்சி தந்தாள். வித்தைகளை மீண்டும் பெற்றார். அம்பாள் அனுகிரகம் இருந்ததால் குரு சாபமும் ஒன்றும் செய்யாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். சரஸ்வதி கவசத்திற்கு விஸ்வஜெயம் என்னும் இன்னொரு பெயர் உண்டு. இது வித்தைக்கு மிகவும் உயர்ந்தது. மந்திர தேசத்தின் ராஜா அஸ்வபதி. அவன் மனைவி மாலதி. புத்திர பேர் வேண்டி வசிஷ்ட முனிவரின் உபதேசத்தால் மாலதி சாவித்ரி தேவியை ஆராதித்தாள். அன்னை அருள் கிடைக்கவில்லை. பின்னர் அஸ்வதி மகாராஜாவும் புஷ்கர கஷேத்திரத்தில் 100 ஆண்டுகள் தவம் செய்தார். அப்பொழுதும் அன்னை காட்சி தரவில்லை. மனவருத்தம் கொண்டார்கள். அப்போது 1,00,000 காயத்ரி ஜபம் செய் என்று அசரீரி கேட்டது. அந்த சமயத்தில் பராசர முனிவர் அங்கு வந்தார். காயத்ரியை ஒரு தரம் ஜபித்தால் ஒரு இரவு பகலும் செய்த பாவமும், 100 தரம் ஜபித்தால் 1 மாத காலம் செய்த பாவமும், 1,00,000 முறை ஜபித்தால் இந்த ஜென்ம பாவமும், 10,00,000 முறை ஜபித்தால் முன்ஜென்ம பாவமும் போகும். இதுபோல் 10 முறை ஜபித்தால் முக்தி கிடைக்கும். அந்த தேவியை ஸ்தோத்திரம் செய் என்று கூறினார். அஸ்வபதி அப்படியே ஜபித்து பூஜிக்க தேவி அருள் செய்தாள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணின் பெயர் சாவித்ரி. சாவித்ரி அழகும் யௌவனமும் நிறைந்து விளங்கினாள். துத்மத்சேனருடைய மகன் சத்யவானை மணந்தாள். 1 வருடம் கழித்து தந்தையின் கட்டளைப்படி சத்யவான் பழமும் விறகும் கொண்டு வர ஆனந்தத்துடன் புறப்பட்டான். சாவித்ரியும் உடன் சென்றாள். விதியினால் சத்யவான் மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தான். யமன் அவனை கொண்டு போக சாவித்ரியும் யமனை தொடர்ந்து போனாள். யமன் கூறினான், சாவித்ரி, நீ மனித உடலுடன் என் உலகம் வர முடியாது. உன் கணவனின் ஆயுள் முடிந்துவிட்டது. கர்ம பலனை அனுபவிக்க அவன் என்னுடன் வருகிறான். கர்ம பலனால் தான் ஜீவன் பிறக்கிறது. அதனாலேயே மரணமும் அடைகிறான். சுகம், துக்கம், பயம், சோகம், தேவத்தன்மைகள், சாலோக்கியம், சகல சித்திகள் இவைகளையும் அடைகிறான். அசுர தைத்திய பிறப்புகளும் அதன் காரணமே என்றான். சாவித்ரி கேட்டாள், கர்மம் என்பது என்ன? அது எதனால் ஏற்படுகிறது? தேகம் என்பது யாது? இந்த கர்மத்தை செய்பவர் யார்? அதை அனுபவிப்பவர் யார்? ஜீவன் யார்?
பரமாத்மா யார்? யமன் கூறினான், வேதம் விதித்தது எதுவோ அது கர்மம். சங்கல்பமில்லாமல் செய்யும் கர்மம் உத்தமமானது. பிரம்ம பக்தன் எவனோ அவனே முக்தன். பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய், சோகம், பயம் இல்லாதவன், கர்ம வடிவினரும் இல்லாதவன், கர்மத்தின் வித்து போலும் இருக்கும் பகவான் கர்ம பலனை தருகிறார். அவர் பரமாத்மா. பரா அல்லது பராசக்தி என்பது பிரகிருதி. இந்த பிரகிருதிக்கு காரணமானவர் பகவான் தான். தேகம் என்பது அழியக்கூடியது. கர்மத்தை செய்பவன் தேகி. போகம் என்பது ஐஸ்வர்யம். பரமாத்மா போகத்தை அனுபவிக்க செய்பவர். உடலையும் பிராணனையும் தாங்குபவன் ஜீவன். பிரம்மம் என்பது நிர்குணமாய் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதாய் எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருள். அதுதான் பரமாத்மா. மேலும் சாவித்ரி, எந்த கர்மாவினால் ஜீவன் பிறக்கிறான், என்னவாக பிறக்கிறான், ஸ்வர்க்கம் நரகத்திற்கு எந்த கர்மம் காரணம், எதனால் யோகியாகிறான், எதனால் ரோகியாகிறான் என்று பல விஷயங்களை கேட்டாள். தர்மராஜன் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து சிரித்தபடியே கூறுகிறாய், குழந்தாய், நீ சாவித்திரி தேவியின் ஒரு அம்சமாக பிறந்தவள். உன் ஞானம் ஞானிகளின் ஞானத்தை விட சிறந்தது. விஷ்ணுமூர்த்தியின் மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமியும் ஈசனாரின் உடலில் பவானியை போலும் நீ சத்தியவானிடத்தில் சௌபாக்கியவதியாக இருப்பாய் என்று வாழ்த்தி நீ விரும்பும் வரத்தை கேள் என்றார். சத்தியவானிடம் எனக்கு 100 புத்திரர்களும் என் தந்தைக்கு 100 குழந்தைகளும் என் மாமனாருக்கு ராஜ்யலாபத்துடன் கண் பார்வையும் வேண்டும். 1,00,000 வருடங்கள் ஆனதும் என் கணவருடன் நானும் பரமபதம் அடைய வேண்டும் என்று சாவித்ரி கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தார் தர்மராஜன். அதன் பின் ஜீவனின் கர்ம பயனையும் அதை கடக்க வழியையும், எந்த சக்தி அனைவரையும் காக்கிறதோ, முக்தியும் சாகா நிலையும் தருகின்றதோ அந்த சக்தி பூஜை செய்யும் முறைதனை கூறும்படி கேட்டாள். அந்த யமதர்மராஜனை பலவித ஸ்தோத்திரங்களால் நமஸ்கரித்தாள். யமதேவர் கூறினார், அவரவர் கர்மப்படி ஸ்வர்க்கமும் நரகமும் அடைகிறார். அந்தந்த வினைகளுக்கு ஏற்ப கால சமுத்திரம், ஜுவாலாமுகம், தூம்ராந்தம் போன்ற 86 நரக குண்டங்களை அடைகிறான். நரகத்தில் விழாமல் பிறவி துன்பம் ஒழிக்கும் கர்மம் என்ன என்று கேட்டாள். பஞ்ச தேவதா பூஜையை செய்யும் மனிதன் நரகத்தை பார்க்க மாட்டான் என்றார். பரமாத்ம சேவையே மேலான சுபகர்மம் என்று பலவித தர்ம சாஸ்திர விளக்கங்களை கூறினார். தர்மராஜன் சத்தியவானுக்கு உயிர் கொடுத்து அவளுக்கு மங்கள ஆசிர்வாதம் அளித்தார். அவள் தன் கணவனுடன் நீண்ட நாள் வாழ்ந்து முக்தி அடைந்தாள். மூல பிரகிருதியின் 5 அவதாரங்களை இதுவரை பார்த்தோம். அடுத்தது தேவசேனா. பிரகிருதியின் 6வது அம்சத்தில் பிறந்தவள். 6வதாக வருவதால் ஷஷ்டி என்னும் பெயர். குழந்தைகளின் அரிஷ்டான தேவதையானவள் இவள். ஸ்கந்தனின் மனைவி. செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் தருவாள். குழந்தை வேண்டுபவருக்கு குழந்தைகளை தருவாள். குழந்தை இல்லாதவர்கள் இந்த தேவியை வழிபட்டு ஷஷ்டி விரதம் இருந்தால் புத்திரர்கள் பிறப்பார்கள். பிறக்கும் குழந்தையும் குணவானாக இருப்பான். ஸ்வாயம்புவ மனுவின் புத்திரன் பிரியபரதன். இவன் தேவி பக்தன். புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ஒரு குழந்தையை பெற்றான். ஆனால் அந்த குழந்தை உயிரில்லாமல் பிறந்தது. அனைவரும் அழுதனர். தாய் மயக்கமடைந்தாள். தந்தையோ பிராணனை விட முயற்சி செய்தார். இப்படி அனைவரும் கலங்கி நிற்கும் பொழுது அநேக கோடி ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு கருணை கடலாக பக்தருக்கு அனுகிரகம் செய்ய ஆவல் கொண்டு அவர்கள் முன் தோன்றிய அந்த தேவியை அரசன் துதித்து, நீ யாரென்று கேட்டான். நான் பிரம்மாவின் மானச புத்திரி தேவசேனா என்று எனது பெயர். ஸ்கந்தனின் பத்தினி. சுகம், துக்கம், பயம், சோகம், மங்களம், மகிழ்ச்சி, சம்பத்து, விபத்து ஆகிய எல்லாம் கர்மத்தால் விளைகிறது. அந்த கர்மத்தாலேயே உயிரிழந்த புத்திரனும் சிரஞ்சீவி ஆனவனும் தோன்றுகிறார்கள் என்று சொல்லி ஞான பலத்தால் குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்து பிரியவிரதனுக்கு அனுகிரகமும் செய்தாள். விஷ்ணுவின் பத்னிகளான கங்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டார்கள். சாபமும் கொடுத்து கொண்டார்கள். அதனால் மூவரும் நதிகளாக ஆனார்கள். கங்கா கங்கை நதியானால், சரஸ்வதி அந்தர்வாகினி ஆனாள், லக்ஷ்மி பத்மா நதியானால். சாபத்தால் லக்ஷ்மி மரமாக ஜனிக்க வேண்டியிருந்தது. விஷ்ணுவின் அனுகிரகத்தினால் தர்மத்வஜரின் பெண்ணாக துளசி என்னும் பெயரில் இருந்தாள். பூமியில் துளசி செடியாக இருந்தாள்.
கங்கா கோலோகத்தில் ஒரு கோபிகையாக இருந்தாள். ஒரு நாள் ஏகாந்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடன் சங்கமித்தாள். ராதை அதை பார்த்து விட்டாள். கிருஷ்ணன் கங்கையை காலின் அடியில் மறைத்து வைத்தான். கங்கை ஒளிந்ததால் எங்குமே ஜலமில்லாமல் போனது. ஒரு இடத்திலும் தண்ணீர் இல்லை. அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க பிரம்மதேவர் கோலோகம் சென்றார். பீடத்தில் கிருஷ்ணன் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கிருஷ்ண பரமாத்மா ராதையானார். உடனே அப்படியே கிருஷ்ணரும் ஆனார். ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறல்ல, ஒன்றுதான் என்று பிரம்மதேவர் உணர்ந்து கொண்டார். பிரம்மதேவரின் கோரிக்கைப்படி கிருஷ்ண பரமாத்மா கங்கையை விட்டார். எங்கும் ஜலம் வந்து கஷ்டம் தீர்ந்தது. மனிதன் செய்யும் யஜ்ஞம் யாகம் இவைகளின் ஆவிர்பாவங்களை தேவர்களுக்கு எடுத்து செல்லும் அம்பாள் ஸ்வாஹா ஆனால். பித்ருக்களுக்கு செய்யும் கர்ம பாகங்களை கொண்டு செல்பவள் ஸ்வதா ஆனால். கர்மத்தை செய்தவுடன் தட்சிணையை கொடுக்கும் பொழுது அவள் தட்சிணா தேவி ஆகிறாள். தட்சிணையுடன் கூடிய கர்ம பலன் தரும். தட்சிணை இல்லாத கர்மத்தை பலி சக்கரவர்த்தி புரிகிறார். இது அவர் பகவான் வாமன் அவதாரத்தில் பெற்ற வரம். பூலோக பாரத்தை தாங்குபவள் பூமி தேவி. வசுதையும் பூமிதான். ஹிரண்யாக்ஷன் பூமியை கவர்ந்து சமுத்திரத்தின் அடியில் ஒளித்து வைத்த போது பகவான் வராக ரூபம் எடுத்து அதை வெளியில் கொண்டு வந்தார். அந்த நிலையில் சுந்தரியாக நின்ற பூமியை கண்டு வராக மூர்த்தி மோகித்து ஒரு வருட காலம் கிரீடித்தனர். கடேசன் என்னும் பிள்ளையையும் பெற்றனர். அதன் பின் தெளிவு பெற்று ஸ்ரீதேவிக்கு சமமான மனைவியாக நீயும் ஆனாய், அனைவராலும் பூஜிக்கப்படுவாய் என்றும் கூறினார். தேவியும் உங்கள் ஆணைப்படி அனைத்துலகையும் வராக ரூபிணியாக தாங்குகிறேன் என்று கூறினாள். மேலும் முத்து, சிற்பி, சிவலிங்கம், புஸ்தகம், புஷ்பம், பூமாலை, துளசி, ஜபமாலை, தேவி, விஷ்ணு பிம்பங்கள், சந்தனம், சாலக்கிராமம், சங்கம், தீபம், எந்திரம், மாணிக்கம், பொன், வஜ்ரம், தீர்த்தம் ஆகியவைகளை ஆசனமில்லாமல் வைத்தால் அவைகளை தாங்கும் வல்லமை இல்லாமல் தான் வருந்துவேன் என்றாள். இவைகளை உன்மீது வைப்பவர் காலசூத்திரம் என்னும் நரகத்தை அடையட்டும் என்று பகவான் கூறி சென்றார். பக்தர்களின் பூஜையை ஏற்றுக்கொள்ளும் எல்லா மூர்த்திகளும் மூல பிரகிருதியின் பல ரூபங்கள்தான். நகரத்தில் நகர தேவதை, கிராமங்களை காக்கும் கிராம தேவதை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குல தேவதை, வீட்டில் உள்ள பூஜை அறை, துளசி மாடம், அனைத்து பூஜையும் ஏற்பவள் அவளே. இப்படி எல்லா இடத்திலும் இருப்பது மூல பிரகிருதி தான். அறிவிற்கு உட்பட்ட அனைத்தும் மூல பிரகிருதி. எல்லா உயிர்களிலும் இருப்பது மூல பிரகிருதி. யாரும் யாரையும் பழிப்பதோ நிந்திப்பதோ இழிவாக பேசுவதோ தூஷிப்பதோ கூடாது. எல்லோருக்கும் மரியாதை தர வேண்டும். அப்பொழுது மூல பிரகிருதியை பூஜை செய்த பலன் கிடைக்கும். மூல பிரகிருதியை வணங்கி ஆசிரியர் இந்த தசகத்தை முடிக்கிறார். 36ஆம் தசகம் நிறைவடைந்தது.